ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங் அவங்க வந்து ஒரு 100 பேருக்கு வந்து சமைக்கிறாங்க. அதான் பார்க்க போகிறோம். எல்லா மசாலாவும் போட்டு ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு. அதாவது என்னென்ன போட்டாங்கன்னா, நெய், ரீஃபண்ட் ஆயில், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் மட்டன் வாங்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து வேக வைக்கிறாங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியை 1/2 hour ஊற வச்சுறாங்க. முன்னாடியே ஊற வச்சுட்டு இங்கே வந்து உலையை வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க. உலைக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்றாங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து கழனி எடுத்து வச்சுட்டு அதை இந்த கொதிக்கிற உலை தண்ணியில் வந்து சேர்த்துட்றாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து அரிசியை வந்து கிண்டிகிட்ருக்காங்க. ஒரு பாதி வேக்காடு வெந்துடும். பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க தம் போட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, சீரக சம்பா ரைஸ் வந்து குலையாமல் இருக்கிறதுக்காக தான். அப்படி ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா வந்து குழஞ்சி போயிடும் தம் போடும்போது. அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் அரிசியை வந்து போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுறாங்க. தம்மு போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து சுவையாகவும் சூடாகவும் மணன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், சாப்பாடு வந்து உடைக்கிறாங்க. எப்படி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. நெய்யும் வந்து ரீஃபண்ட் ஆயில் நல்லா ஜாஸ்தி ஊற்றுறதுனால சாப்பாடு நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்குது. நல்லா பொலிவாக இருக்குது பாருங்கள். தூக்கி கொட்டையில் வந்து எவ்வளோ அழகாக வந்து இருக்குன்னு. இது வந்து ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் சாப்பாடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கறி சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.